ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழும் சரஸ்வதியும் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ தாங்க பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்கு போகிறாங்க. நம்ம தமிழ்னு சொல்லலாம். ஆரம்பித்த இடத்துக்கே மறுபடியும் கொண்டு வந்து வரப்பட்டாங்க. இந்த கதாசிரியர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேகனா செம்ம காண்டில் இருக்காங்க. அங்கே சரஸ்வதியும் போயிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. தமிழ் அப்படியே பாவம், அப்படியே இன்னமும் அன்பாக தான் பேசுகிறாங்க. ஆனாலும் நீ என்னை ஏமாற்றிட்ட, சீட்டிங் ஃப்ளோ அப்படி இப்படின்னு கத்துறாங்க. உங்கள் கூட தானங்க நாங்கள் தங்கி இருந்தோம் அப்படின்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் சரசு சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்க. அங்கே அர்ஜுன் வந்துடுறாங்க. மேடம், நான் சொன்னப்பெல்லாம் நீங்கள் நம்பலையே, இந்த குடும்பத்தை பார்த்தீங்களா எவ்வளோ ஏமாத்திருக்கு அப்படிங்கிறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நாங்களும் எவ்வளோ சொல்கிறோம், நீ நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சரஸ்வதி தமிழ் கூட பேசலைங்க. சரஸ் தாங்க பயங்கரமாக சொல்கிறாங்க, சவால் விடுறாங்க. உன்னை விட நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டோம், என்ன ரொம்ப பேசிக்கிட்டே போகிற, நீ கொஞ்சம் கூட இது இல்லாமல் பேசுகிற, நீ நல்லவன் நினச்சி தான் உங்கூட பழகணும், நீ இவ்வளோ ஒரு கெட்ட இடத்துல இருந்திருக்கிற, ஒருத்தவங்க ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சால் அப்போ அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டியா? ஏமாற்றவே இல்லை நாங்கள், ஆனால் நீனா நினச்சிட்டா நமச்சி தானே சொல்லியாச்சே, நமச்சி பேரை சொல்லி நீங்கள் தப்பிக்க பார்க்காதீங்க மேடம் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாங்க. நீ வாயை மூடுறா அப்படிங்கிறாங்க தமிழும் சரஸ்வதியும். உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு மேகனா சொல்கிறாங்க. சரஸ் சொல்கிறாங்க, நீ என்னென்ன முடிஞ்சதை பண்ணிக்கோ, அவர் பக்கம் நியாயம் இருக்குது, உண்மை இருக்குது. நான் அப்பவும் சொன்னேன் அவர்கிட்ட, அவர் தான் உங்கள் மேலே உள்ள மதிப்பில் மேகனா பற்றி தப்பாக பேசுறதுன்னு ஏன்ட்ட பேசினார். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்களே, சே நீங்களே என்ன படித்த பொண்ணு அப்படின்னு சரஸ்வதி பயங்கரமாக சவால் விட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து மாமனார்ட்டெல்லாம் சொல்கிறாங்க, அந்த மேகனா ரொம்ப பேசிட்டாங்க, நானும் சவால் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு. என்னப்பா இப்படி சொல்கிற, அப்புறம் நமக்கு என்ன ஆகுறதுன்னு தெரியலே, வாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அங்கே வர்றாங்க நமச்சியை போட்டு ஆளாளுக்கு அடிக்கிறாங்க. நான் உனக்கு நல்லதாப்பா செஞ்சேன் அப்படின்ட்டு. நம்மளே இந்த நேரத்தில் நமச்சியை திட்டுறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. ஆரம்ப கட்டத்துலேருந்து நல்லது தான் பண்ணியிருக்காங்க, இப்போவும் நல்லது நினச்சி பண்ணினது அப்படி போயிடுச்சு. பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா மாறுனுச்சு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அந்த மாதிரி நல்லதுன்னு நினச்சி பண்ணாங்க நமச்சி, இப்படி கெட்டதாயிருச்சு. அதுக்காக நமச்சி அடிக்கலாம், என்ன வேணால் திட்டலாங்க. வேணான்னு வீட்டை விட்டு விரட்டினாங்கன்னா அது தமிழ் நமச்சிக்கு பண்ணுற துரோகம் தானே. கண்டிப்பாக அது என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இவங்க விரட்டி விட்டாங்க, அப்பா அவர் கூட இருந்தாங்களே, இவர் ஒன்றும் விரட்டி விடலையே, நல்லதுன்னு பண்ணாங்க, இப்படி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அர்ஜுன் அவங்களும் சேர்ந்து செம்மையாக எல்லாத்தையுமே கட் பண்ணுறாங்க. அவரோட ஆர்டர் எல்லாமே அப்படி கட் ஆயிடுது. இத்தனை நாளும் மேகனாவோட தயவுலேயே அவங்க முன்னுக்கு வந்தாங்க, ஏன்னு தெரியல. அவங்க வந்த கையோட அப்படித்தான் நொடிஞ்சது மாதிரி காமிக்கிறாங்க. ஒரே ஒரு மிஷினை வச்சுட்டு பழையபடி போய் நிற்க போகிற அப்படின்னு பயங்கரமாக அவங்க அக்கா வீட்டுக்காரரும் அந்த அர்ஜுனும் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க. இந்த அர்ஜுன் அவன் என்னென்ன அவனுக்கு ஒரு நல்ல காற்று அடிச்சுட்டே இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னே புரியலை. அவன் பக்கம் இப்படி கொடி கட்டி பறக்குது, மறுபடியும் அந்த ஒரு வில்லத்தனத்தை காமிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க மாமாவையும் மேகனா எடுத்துடுறாங்க. நீ எப்படா வெளியில் வந்த அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. ஏன் எங்கள் மேகனா மேடம் தான் எடுத்தாங்க, வர முடியாதா அப்படிங்கிறாங்க. பயங்கரமாக சும்மாவே ஆடுவாங்க அர்ஜுனும் மாமாவும். இப்போ சலங்கை கட்டி விட்டாங்க மேகனா, பயங்கரமாக ஆடுறாங்க. அவங்க ஆர்டர்லாம் போயிடுது. எங்கள் மேடம் சொன்னால் நாங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவன் இங்கே வேலை பார்க்குறோம், அவர் ஒரு முதலாளி மாதிரி தான் இருக்காங்க, அவர் முடியாதுன்றாங்க. சரசும் தமிழ் என்னங்க பண்ண போகிறோம் இப்போ அப்படிங்கிறாங்க. நம்ம பக்கம் நம்பிக்கை இருக்குது, இவன் தான் பெரிய ஆளா, உலகத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வர்றவகிட்டே மேகனா அர்ஜுன் எல்லாருமே வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. இனிமேல் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீ முன்னுக்கே வர முடியாது அப்படிங்கிறாங்க. பார்க்கலாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. பழையபடி ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்கிறார் தமிழ். மேகனா பேய் பிடிச்சி ஆட்ட போகுது அர்ஜுனோட சேர்ந்து. ஆனால் அவங்களெல்லாம் மீண்டு வருவாங்க தமிழும் சரஸ்வதி. ஒத்த ரூபா இல்லாமல் வீதியில் வந்து இருந்தவங்க முன்னுக்கு வந்தவங்க இனிமேல் வர முடியாதா என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.